என்டர் ஆனதுமே ஒரு நல்ல தமிழ் பாட்டு கேட்குது. ஸோ அந்த வைபோடையே நாங்க வந்து உள்ள என்டர் ஆனோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து புக் ஃபேர் தான் பார்க்க போறோம். சென்னையில நடக்கிற புத்தக கண்காட்சி தான் பார்க்க போறோம். இது வந்து எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நந்தனம்ல இருக்கிற YMCA கிரவுண்ட்ல தான் நடக்குது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமும் வெளியிடுறாங்க. ஸோ வெளியிடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து வெளியிடுறாங்க. அதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம உள்ள போய் புக் ஃபேரை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வெல்கம் பேக். நான் சித்திக். இது உங்க ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பிரம்மாண்டமா இங்க சென்னையில நடந்துட்டு இருக்கிற புத்தக கண்காட்சி தான் வந்து ஃபுல்லாவே பார்க்க போறோம். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. பட் இந்த வருஷம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 9 என்ட்ரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ட்ரன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 100 ஸ்டால்க்கு மேல இருக்கு. எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டா போய் சுத்தி பார்க்கலாம். வாங்க போலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல அஃப்ரிதீன் வந்து உங்களை வெல்கம் பண்றாரு. ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுமே வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரு ஆனால் வேறு லெவலாக இருக்குது. செம்ம புக் ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. நிறையா எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான புக்ஸாக இருக்குது. ஸோ எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காந்தி அவர்களுடைய சுயசரிதை புக்ஸ் இருந்தது. ஸோ அதுலேருந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு புக்ஸுமே வந்து பயங்கரமாக எக்கச்சக்கமாக இருந்தது. எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ என்னெல்லாம் புக்ஸ் இருக்குது அப்படின்றத ரேண்டமாக பார்க்க ஆரம்பித்தோம். அஃப்ரிதீன் வந்து பார்த்துட்டு இருந்தார். பைப்பில் என்ன பார்க்குறது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா சீக்ரெட் 7 அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நல்ல யூஸ்ஃபுல்லான புக்ஸ்லாம் கூட பார்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ தான் என்ட்ரன்ஸு. நம்ம பெரியவங்க நம்மலாம் போனோம் அப்படின்னா நம்ம 10 ரூபா தான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஃப்ரீ தான். அஃப்ரிதீன் ஏதோ புக் பார்த்தார். என்னன்னு பார்த்தா நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதுக்கப்புறம் டாடின்னு ஓடி வந்தார். என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்சைக்ளோபீடியான்னு சொல்லிட்டு ஓஷியன் புக்கு. பரவாயில்லையே, பைபிளில் நல்லா யூஸ்ஃபுல்லான புக்ஸாக பார்க்குது. நம்ம எப்போவுமே 90s கிட்ஸ் அந்தி மழை பொழிகிறது, ஆகாசம் விளைகிறது, அதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் எப்படி டெவலப் ஆகணும் அப்படின்ற மாதிரி புக்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன் ரேண்டமாக. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கான புக்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க, பேட் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுற்றி வந்து பார்க்கறதுக்கு வந்து நிறையா புக்ஸ் தான் இருந்தது. எனக்கு பிடிச்ச ஸ்டாப் விஷிங், ஸ்டார்ட் டூயிங் அப்படின்ற மாதிரி வேர்டிங்ஸ்லாம் போட்டது, ரொம்பவே பாசிட்டிவான வேர்டிங்ஸ் போட்ட ஸ்டிக்கர்ஸுமே வந்து இங்கே சேல் பண்ணாங்க. அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் வகைக்கரை பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அதில் எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே புக்ஸுமே வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஜெய்பீம் ஃபவுண்டேஷனுமே இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ சுற்றி பார்த்துட்டே இருந்தவங்க கிட்டத்தட்ட 900 ஸ்டால்ஸ் வந்து இங்கே அமைச்சிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. ஒரு என்ட்ரன்ஸ்லேயும் போய் பார்த்துட்டே இருந்தோம். எல்லாருடைய புக்குமே இங்கே இருந்தது. அதே போல் இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மக்கள், கடைங்களை வந்து கூட்டம். இந்த பக்கம் பார்த்தா அதே மாதிரி கூட்டம். சரி, பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கேயுமே ஒரே கூட்டம். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா கமலஹாசன் அவர்கள் எழுதின புக்குமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நேதா சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுடைய இந்த மாதிரி பழைய தமிழ் காலங்கத்தில் செங்கோட்டை முழக்கங்கள், இந்த மாதிரி பழைய புக்ஸ் எல்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வைரமுத்து அவர்களுடைய கருவாச்சி காவியம் புக்கெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதை பார்த்த உடனே எங்களுக்கு விவேக் ஞாபகம் தான் வந்தது. ஸோ அவர் தான் வந்து அதிகமாக வைரமுத்து பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பற்றி நிறையா புக்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கூட நாங்கள் ரேண்டமாக பார்க்க ஆரம்பித்தோம். கடைசியில் 9வது கேட் வழியாக வெளியில் வந்தவங்க பார்த்து டயர்டாயிட்டு. புக் ஃபேரை பற்றி எவ்வளோ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக காட்ட முடியுமோ அதை காமிச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்து பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. அங்கேயுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எட்டி பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். ஸோ அங்கேயுமே ஒரு விதமான திங்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. நீங்களே வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து புக்கு திறப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க. தந்தை போலவே எந்த விதமான பில்டப்புமே இல்லாமல் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்களாக வந்து எல்லாரையும் மீட் பண்ணி, ஸோ குழந்தைங்களோட செல்ஃபியுமே எடுத்துக்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆனார்.
யாரெல்லாம் அவர் கூட பேச வராங்களோ அவர் கூடயுமே வந்து பேச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள என்ட்ரு ஆனாரு. மாண்புமிகு சீஃப் கெஸ்ட் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு ஆசிரியர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, நேரம் கருதி எல்லாரையும் பேர் சொல்லை வாழ்த்த முடியாதவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். நேரம் கருதி சீஃப் கெஸ்ட்டுக்கு இன்னும் 6 மணிக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதிக நேரம் நாங்கள் பேசவில்லை. அண்ணன் மாசனுடைய குடும்பத்தினை சேர்ந்தவர்களே, அண்ணன் துரைராஜ் அவர்களே, அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட மாநகராட்சியுடைய அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களே. அவர் வந்து புத்தகம் வெளியிட்டுட்டு ஸோ கிளம்பிட்டாரு. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தள்ளுமுள்ள ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் மக்கள் அவர் மீட் பண்ண வந்துட்டாங்க. அவர் கிளம்புனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களோட நாங்கள் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம்.